Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. என்னைக்குமே இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா HDE 2025. அதான் டேட்டா வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இந்த டேட்டா இந்த HDEயில் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 2025 அப்படிங்கிறது டேட்டா ரிலீஸ் ஆன வருடம். அப்போ இந்த HDE அப்படிங்கிறது எந்த வருடத்திற்கு உண்டான டேட்டா அப்படின்னா HDE 2023. அதாவது 2023 மனிதர்களோட பிறக்கும் போதான ஆயுள் எதிர்பார்ப்பு, மனிதர்களோட தனிநபர் வருமானம், அதை வச்சு 2025 டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரிப்போர்ட்டோட வருடம் தான் 2025. பட் இது எந்த வருடத்திற்கான டேட்டா அப்படின்னா 2023க்கான டேட்டா. HDE வந்து நிறைய இடங்களில் இங்கிலீஷில் இருக்கும், நம்ம பியூரா தமிழ்லேயே நடத்துவோம். இந்த HDEயில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம காலாக் அகாடமியில் பாங்கன் பேட்ச் 2222 ரூபாய், யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, INM, சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து கொடுத்துருவோம். மொத்தம் சேர்ந்து 2200. பைலிங்குலாக இருக்கும், நோட்ஸுமே பைலிங்குலாக கொடுத்துருவோம். தென் தமிழுக்கான நுண்ணுரை பேட்ச் 1600. இப்போ இந்த ரெண்டு பேட்சும் சேர்த்து வாங்கும்போது 2999. GS பேட்ச், பொது தமிழ் பேட்ச் ரெண்டுமே. ஸோ இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 9597186557. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா அஃபீஷியலாக ப்ளே ஸ்டோரில் வந்து காலாக் அகாடமிங்கிற ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மனித வளர்ச்சி குறியீடு அல்லது மனித வள மேம்பாட்டு குறியீடு. இப்போ இந்த மனித வள மேம்பாட்டு குறியீடுனா என்ன, முதல் அதை சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறோன்னா ஸ்கூலில் நம்மளுடைய மேம்பாடை எப்படி அளவிடுவாங்க அப்படின்னா ஒரு தேர்வு வைப்பாங்க. அந்த தேர்வில் ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கும்: தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் அப்படின்னு. இப்போ இந்த ஒவ்வொன்றிலையும் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதில் நமக்கு மொத்த மார்க் போடுவாங்க. அதை வச்சு நம்மளுடைய ரேங்க் அப்படிங்கிறது வெளிவரும். இதை மாதிரி இப்போ ஒவ்வொரு நாடுகளும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, ஒவ்வொரு நாடுகளும் மேம்பாடு அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு 3 விதமான டைமென்ஷன்ஸ் கொடுப்பாங்க, 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இதை வச்சு அந்த ரேங்க் வந்து வெளியிடுவாங்க. இப்போ நமக்கு எப்படி தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இருக்கோ அதை மாதிரி கல்வி, சுகாதாரம், தனிநபர் வருமானம், இதை வச்சு ஒவ்வொரு நாடுகளையும் வரிசைப்படுத்துவாங்க. ஓகேங்களா? இதுதான் மனித வளர்ச்சி குறியீடுன்னு சொல்லுவாங்க, அல்லது மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கோட பேர் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை பிற மாநிலங்களுக்கான ஒப்பாய்வு. யூனிட் 9ல் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கும். இதில் வந்து மனித வளர்ச்சி குறியீடு அல்லது மனித வள மேம்பாட்டு குறியீடு தான் பார்ப்போம். இப்போ இந்தியாவுக்கான HDE அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக UNDP வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். HDE 2025. ஓகே, இப்போ ஒவ்வொரு HDE டேட்டா ரிலீஸ் ஆகும் போதும் அதில் வந்து HDE அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டெக்ஸ் மட்டும்தான் இருக்குமான்னா கிடையாது. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா HDE டேட்டா இருக்கும், PHDE டேட்டா இருக்கும், IHDE டேட்டா இருக்கும், GAI டேட்டா இருக்கும், GDI டேட்டா இருக்கும், MPI டேட்டா இருக்கும். அப்போ ஒரு HDE டேட்டா அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதில் HDEன்னு மட்டும் இருக்காது. என்னென்ன டேட்டா இருக்கும்? மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண் HDE இருக்கும், புற அழுத்தங்கள் சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீட்டு எண் PHDE இருக்கும், சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண் IHDE இருக்கும், பாலின சமத்துவமின்மை குறியீடு GII இருக்கும், பாலின வளர்ச்சி குறியீடு GDI இருக்கும், பல்பரிமாண வறுமை குறியீடு MPI இருக்கும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் HDE டேட்டான்னு ரிலீஸ் பண்ணும்போது இந்த 6 டேட்டாவையும் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கு இடஒதுக்கீடுன்னு இருக்கா? அருந்ததியினர் அப்படிங்கிறது 7 ஜாதிகளில் ஒரு ஜாதியோட பேர். அதையே அந்த 7 ஜாதிக்கு பொது பெயராக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி HDE அப்படிங்கிறது இந்த 6 குறியீட்டில் ஒரு குறியீட்டோட பேர். இதையே இந்த ரிப்போர்ட்டுக்கு பொது பெயராகவும் வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு TNPSசியில் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு குறியீடும் எந்த ஆண்டுலேருந்து வெளியிடப்படுது அப்படின்னு. HDE பார்த்தீங்கன்னா 1990லேருந்து வெளியிடுறாங்க, PHDE அப்படிங்கிறது 2020லேருந்து வெளியிடுறாங்க, IHDE அப்படிங்கிறது 2010லேருந்து வெளியிடுறாங்க, GAI 2010லேருந்து வெளியிடுறாங்க, GDI 2014லேருந்து வெளியிடுறாங்க, பல்பரிமாண வறுமை குறியீடுன்னு சொல்லப்படக்கூடிய MPI பார்த்தீங்க அப்படின்னா 2010லேருந்து வெளியிடுறாங்க. இது 1997ல் ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு இருந்துச்சு, 2010லேருந்து MPIன்னு வெளியிடுறாங்க. அப்போ இந்த பேஜில் HDE டேட்டா ரிப்போர்ட்டில் என்னென்ன இன்டெக்ஸ்லாம் இருக்கும், அது எந்தெந்த வருடத்திலேருந்து வெளியிடுறாங்க அதை பார்த்துருக்கோம். அடுத்து இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிற இந்த குறியீட்டை உருவாக்குனது யார் அப்படின்னா இந்தியாவோட பொருளாதார அறிஞரான அமர்த்தியா குமார் சென்னும்
பாகிஸ்தானோட பொருளாதார அறிஞரான மஹ்பூப் உல்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குறியீட்டை வந்து 1990 வெளியிட்டாங்க. இந்த 1990 இந்த குறியீட்டை யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. நாடுகளை நம்ம இதை வச்சு தான் வரிசைப்படுத்தணும், இந்த 3 குறியீட்டை வச்சு வரிசைப்படுத்தினா தான் ஒரு நாட்டோட உண்மையான மேம்பாடை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. UNDPயும் அதை ஏற்றுக்கிட்டு 1990 HDI டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த HDI டேட்டா ரிலீஸ் பண்ணுறது UNDP தானா அப்படின்னா UNDP தான் முதன்மையான அமைப்பு. பட் அந்த UNDPக்கு உள்ள ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க தான். அது யார் அப்படின்னா HDRO, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று உண்டு UNDPக்குள்ள. இவங்க தான் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ HDI டேட்டா UNDPயால் எந்த ஆண்டுலேருந்து வெளியிடப்படுது அப்படின்னா 1990. இந்த குறியீட்டை உருவாக்கியவங்க 2 பேர், ஒருத்தர் மஹ்பூப் உல்கர், இன்னொருத்தர் அமர்த்தியா சென். இந்த குறியீட்டை உருவாக்குனது இவங்க, இந்த குறியீட்டை வெளியிடுறது யார் அப்படின்னா UNDP. சரியா, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. இப்போ இந்த UNDP தானே இந்த குறியீட்டை வெளியிடுறாங்க. இப்போ இந்தியாவுக்கு பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நிதி ஆயோக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாடு பிளானிங் கமிஷன். அந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங் கமிஷன் இருந்தது இல்லையா, அப்போ அதுக்கு பேர் பிளானிங் கமிஷன். இப்போ தானே நிதி ஆயோக். இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது UNDP வெளியிடும் போது HDI அப்படிங்கிறது இப்போ 193 நாடுகளுக்கு வெளியிடுது. 170 நாடாக இருந்தது, அப்புறம் 86 நாடாக இருந்தது, 193 நாட்டுக்கு வெளியிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து நமக்கு பிளானிங் கமிஷன் இருக்கும்ல, திட்ட ஆணையம், இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு HDI வெளியிடுவாங்களா, அது 2 முறை வெளியிடப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் மனித மேம்பாட்டு அறிக்கை 2002 வெளியிடப்பட்டது. அதோட பேர் என்ன, தேசிய மனித மேம்பாட்டு அறிக்கை 2001. வெளியிட்டது யார் அப்படின்னா திட்ட ஆணையம். அப்போ கேள்வியை நல்லா படிங்க. இந்தியாவிற்கான மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை இந்தியாவிற்கான திட்ட ஆணையம் முதலாக வெளியிட்டது 2002. இந்தியாவிற்கான மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை UNDP முதலாக வெளியிட்ட ஆண்டு அப்படின்னா 1990. ஸோ கேள்வியை புரிஞ்சு அதுக்கான பதிலை எழுதுங்க. இப்போ அந்த டைமில் பிரதமர் யார் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய். இதே இந்தியாவோட திட்ட ஆணையம் இந்தியாவோட 2வது மனித மேம்பாட்டு அறிக்கையை 2011 வெளியிட்டது. அப்போ இந்தியாவுக்காக இந்தியாவோட திட்ட ஆணையம் இல்லைன்னா திட்டக்குழு மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை 2 முறை வெளியிட்டிருக்கு. ஒன்று 2002, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 2011. இந்தியாவில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்மளுடைய திட்ட ஆணையம் வெளியிடுறதுக்கு முன்பாகவே இந்த அமர்த்தியா சென் குமார் இருக்கிறார்ல, இவரை வச்சு ஒரு மாநில அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த மாநில அரசு என்னது அப்படின்னா மத்திய பிரதேசம். 1995 அமர்த்தியா சென் குமாரோட வழிகாட்டுதலின் பேரில் முதலாக ஒரு மாநிலம் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்டது. அந்த மாநிலம் என்ன அப்படின்னா மத்திய பிரதேசம், 1995. அப்போ இந்த டேட்டா நீங்கள் படிக்கும்போது 3 ஆண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெளிவாக. ஒன்று 1990, இது வந்து UNDP இந்தியாவுக்கான HDI வெளியிட்ட ஆண்டு. சரியா, 2002 இது வந்து என்னது, நம்மளுடைய பிளானிங் கமிஷன் இருக்காங்கல்ல, இவங்க நமக்கு இந்தியாவுக்கான HDI வெளியிட்ட ஆண்டு. இதை தாண்டி 1995 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், இந்தியாவிலே ஒரு மாநிலம் மத்திய பிரதேசம், அந்த மாநிலத்துக்கு முதலாக ஒரு HDI டேட்டா வெளியிட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடுன்னு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை கணக்கிட்ட முதல் இந்திய மாநிலம் மத்திய பிரதேசம். யாருடைய வழிகாட்டுதலின்படி, பேராசிரியர் அமர்த்தியா குமார் சென்னோட வழிகாட்டுதலின்படி. ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த HDIயில் அடுத்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இதோடைய டைமென்ஷன்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். நமக்கு தெளிவாக தெரியும் டைமென்ஷன்னா என்ன, இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னு. பட் கொஸ்டின் செட்டர் வந்து டைமென்ஷனை இண்டிகேட்டரையும் குழப்பிக்கிறாங்க. டைமென்ஷன் அப்படின்னா தமிழில் பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இண்டிகேட்டர் அப்படின்னா குறிகாட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து ஸ்கூலில் போகிறோம் அப்படின்னா ஒரு மாணவனுடைய மேம்பாடு, ஒரு மாணவனுடைய டெவலப்மெண்ட்டை 5 சப்ஜெக்டை வச்சு அளவிட்டாங்க நாம் படிக்கும் போதெல்லாம். தமிழில் ஒரு 80 மார்க்கு, இங்கிலீஷில் ஒரு 60 மார்க்கு, மேக்ஸில் ஒரு 50 மார்க்கு, சயின்ஸில் ஒரு 50 மார்க்கு, சோசியல் சயின்ஸில் ஒரு 80 மார்க். ஓகேங்களா, இப்படி ஒரு மாணவர் எடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தமிழில் ஒரு 80, அப்புறம் இங்கிலீஷில் ஒரு 60, மேக்ஸில் ஒரு 50, சயின்ஸில் ஒரு 50, சோசியல் சயின்ஸில் ஒரு 80. ஓகேங்களா, அப்போ ஒரு எடுத்த மொத்த மார்க் என்ன அப்படின்னா 8 8 16, 16 6 22, 22 10 32, 320 மார்க். எவ்வளவுக்கு, அவுட் ஆஃப் 500. ஓகேங்களா, இப்போ இந்த அவுட் ஆஃப் 500க்கு 320 எடுத்திருக்கிறார் அப்படின்னா இதில் மற்ற மாணவர்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, அதில் யார் முதல் ரேங்க்கு யார் 2வது ரேங்க்குன்னு போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு நாடுகளையும் எதை வச்சு, இப்போ நம்ம சயின்ஸு, தமிழ், சோசியல் சயின்ஸு, மேக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி
சுகாதாரம், கல்வி, வருமானம். ஓகேங்களா? இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்குற டைமென்ஷன்ஸோட மதிப்பு. டைமென்ஷன்ஸ் இப்படி தான் கொடுக்குறாங்க. பட் இஎன்டிபி அதை எப்படி எழுதும் அப்படின்னா, சுகாதாரத்தை நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. நான் தெளிவாக சொல்லுவேன். அதுதான் டிஎன்பிஎஸ்சியில் குறிப்பிடப்பட்டது இது, இஎன்டிபியால் வழங்கப்பட்டது இது அப்படின்னு. நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை, லாங் அண்ட் ஹெல்தி லைஃப் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ரெண்டாவது கல்வி இருக்கா? கல்வி என்ன சொல்லுவாங்க? அக்சஸ் டு நாலேஜ், தமிழ்ல அறிவுக்கான அணுகல்னு சொல்லுவாங்க. மூணாவது வருமானம் இருக்கா? வருமானத்தை அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை தரம். அதாவது மொத்த தேசிய வருமானத்தின் அடிப்படையிலான தலா வருமானம். இப்போ இந்த பக்கம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஹெச்டிஏயோட டைமென்ஷன் கேட்டு கொடுத்த ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே இது வந்து இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்களே யூஎன்டிபி, அவங்க அஃபீஷியலாக கொடுத்ததோட தமிழ் டிரான்ஸ்லேஷன். நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை சுகாதாரம்னு எழுதுறாங்க, அறிவுக்கான அணுகலை கல்வின்னு எழுதுறாங்க, வாழ்க்கை தரத்தை வந்து வருமானம்னு எழுதுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 3 டைமென்ஷன் தான் நம்மளுடைய தமிழ் மார்க்கு, மேக்ஸ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, சயின்ஸ் மார்க்கு, சோஷியல் சயின்ஸ் மார்க்கு. சரியா? இப்போ நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை கூட்டி நமக்கு ஒரு ரேங்க் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி இந்த 3 டைமென்ஷன்லையும் நம்ம என்ன மார்க் எடுக்கிறோமோ அதுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, கியூப் ரூட் வந்து எடுப்பாங்க. சரியா? இப்போ நம்ம சுகாதாரத்துக்கு ஒரு மதிப்பெண் எடுக்கிறோமா அதை போடுவாங்க, கல்விக்கு ஒரு மதிப்பெண் எடுக்கிறோமா அதை இதோட பெருக்குவாங்க, அப்புறம் வருமானத்துக்கு ஒரு மதிப்பெண் எடுக்கிறோமா அதை பெருக்குவாங்க. இந்த 3ஐயும் பெருக்கி அதுக்கு கியூப் ரூட் எடுப்பாங்க. வர்ற வேல்யூ தான் நம்மளுடைய ஹெச்டிஏ வேல்யூ. சரியா? ஓகே. அப்போ ஹெச்டிஏ அப்படிங்கிறது 3 டைமென்ஷன் 4 இண்டிகேட்டர் வச்சு அளவிடப்படுது. ஒவ்வொரு டேட்டா ரிலீஸ் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஒரு தீம் கொடுப்பாங்க, ஒரு கருப்பொருள். ஓகேங்களா? இப்போ 2025 மே 7ஆம் தேதி ஒரு ஹெச்டிஏ டேட்டா ரிலீஸ் பண்ணாங்களா, அதோடைய தீம், ஆக்சுவலாக தீம் வந்து இங்கிலீஷில் இருக்கும், நான் அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. தேர்வு செய்ய வேண்டிய விஷயம், ஏஐ காலத்தில் மக்கள் மற்றும் சாத்தியக்கூறுகள். இந்த தலைப்பில் தான் அந்த டேட்டா வெளியிடப்பட்டது. தேர்வு செய்ய வேண்டிய விஷயம், ஏஐ காலத்தில் மக்கள் மற்றும் சாத்தியக்கூறுகள். இது இங்கிலீஷில் படிக்கிறது நல்லது, பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பியூராக தமிழில் படிக்கிறவங்களுக்காக கொடுத்துருக்கிறேன். அப்போ சமீபத்தில் ஹெச்டிஏ டேட்டா எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? மே 7, 2025 அன்னைக்கு. இப்போ இது பரிமாணங்கள், இது குறிகாட்டிகள். சரியா? இப்போ ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும், இப்போ கல்வி சுகாதாரத்துக்கும் வாழ்க்கை தரத்துக்கும் ஒரு டைமென்ஷன், ஒரு இண்டிகேட்டர். கல்விக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இண்டிகேட்டர். அதனால தான் டைமென்ஷன் 3 இருக்கும், இண்டிகேட்டர் 4 இருக்கும். சரியா? இப்போ கல்வி அப்படின்னா இதில் என்ன குறிகாட்டியை பார்க்குறாங்கன்னா, பிறக்கும் போதான ஆயுள் எதிர்பார்ப்பு. இந்தியாவில் இன்னைக்கு ஒரு மனுஷன், இன்னைக்கு கிடையாது, இந்த டேட்டா 2023க்கானது. இந்தியாவில் 2023 ஒரு நபர் பிறக்கிறார் அப்படின்னா அவர் சாலிடாக எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருப்பார் அப்படின்னா, பிறப்பின் போதான ஆயுள் எதிர்பார்ப்பு 72 ஆண்டுகள். இந்த கடைசியாக கொடுத்துருக்கல, இதுதான் 2023க்கான டேட்டா. கம்பேரிசனுக்கு 20, 21, 22 கொடுத்துருக்கேன். இந்த கடைசியாக கொடுத்துருக்க 2023க்கான டேட்டா. அப்போ பிறப்பின் போது ஆயுள் எதிர்பார்ப்பு 72 ஆண்டுகள். கல்வியில் 2 இருக்குதுங்க. ஒன்று எதிர்பார்க்கப்படும் பள்ளிப்படிப்பு ஆண்டுகள், 2வது சராசரி பள்ளிப்படிப்பு ஆண்டுகள். எதிர்பார்க்கப்படும் பள்ளிப்படிப்பு ஆண்டுகள் அப்படின்னா 18 வயசுக்குள்ள ஒரு மாணவர் எத்தனை ஆண்டுகள் கல்வியில் செலவிடுறாங்க? 13 ஆண்டுகள். சரியா? சராசரி பள்ளிப்படிப்பு ஆண்டுகள் அப்படின்னா 25 வயசு அதுக்கு மேலே இருக்கிறவர் சராசரியாக எத்தனை ஆண்டுகள் கல்வியில் செலவிடுறாங்க அப்படின்னா 6.9 ஆண்டுகள். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா 25 வயசுக்கு மேலே படிக்கிறது பெரும்பாலும் ஆண்கள் தான் படிக்கிறாங்க. அதனால இது 6.9. தனிநபர் வருமானம், அதாவது மொத்த தேசிய வருமானத்தின் அடிப்படையிலான தனிநபர் வருமானம் இந்தியாவில் எவ்வளவு? $9,047 ஒரு ஆண்டுக்கு. இப்போ இந்த 4 டேட்டா வச்சு தான் நம்ம ஹெச்டிஏ கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. சரியா? அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தேவையில்லை. பட் இந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் மெயின்ஸில் எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 72, 13, 6.9, 9,047 இது எப்படி சொல்லலாம் பாருங்க. முதல்ல 2020 69.7 இருந்தது. 2021 சடனாக குறைஞ்சிருச்சு, பிறக்கும் போதான ஆயுள் எதிர்பார்ப்பு. ஏன்னா கொரோனா இருந்தது. அதுக்கப்புறம் 67.7 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ 72 கூடிடுச்சு. இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம்? கொரோனாவுக்கு பிந்தைய மருத்துவ வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதா, அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டானா சிறப்பாக தான் இருக்குது. அது எதில் நமக்கு தெரியுது? பிறக்கும் போதான ஆயுள் எதிர்பார்ப்பு 67.2 72 உயர்ந்திருக்கு இல்லையா? கொரோனாக்கு அப்புறம் வருமானம் உயர்ந்திருக்கா? உயர்ந்திருக்கு. $6,681 $9,047 உயர்ந்திருக்கு இல்லையா? ஓகே. இப்போ என்னன்னா இந்த ஹெச்டிஏ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா,
இப்போ இந்த ஹெல்த்துக்கு ஒரு ஹெல்த் இன்டெக்ஸ் வேல்யூ போடுவாங்க, அது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை, இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எஜுகேஷனுக்கு ஒரு எஜுகேஷன் இன்டெக்ஸ் போடுவாங்க, வாழ்க்கை தரத்துக்கு ஒரு வாழ்க்கை தரம் இன்டெக்ஸ் போடுவாங்க. இந்த மூணையும் பெருக்கி இதுக்கு கியூப் ரூட் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ போன வருஷம் ஹெச்டி எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா 0.733, 0.570, 0.640 இந்த மூணையும் பெருக்கியிருப்பாங்க. பெருக்கி கியூப் ரூட் எடுத்திருப்பாங்க. இதுதான் 2022க்கான ஹெச்டி வேல்யூ. 2023க்கு இந்த இன்டெக்ஸ் வேல்யூ இன்னும் ரிலீஸ் பண்ணல, சரிங்களா? ஆனால் ஹெச்டியோட மதிப்பு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட 2023க்கான ஹெச்டி மதிப்பு என்னது? 0.685, சரியா? இப்போ இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 130. இது இஎன்டிபியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்க டேட்டா. இந்தியாவோட ஹெச்டி வேல்யூ என்னது? 2023க்கு 0.685, ரேங்க் என்ன அப்படின்னா 130. இந்தியா வந்து என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரி, அதாவது மிதமான மனிதவள மேம்பாடு அடைந்த ஒரு நாடு, சரிங்களா? இந்த ஹெச்டியை வந்து எடுக்கிற மதிப்பை பொறுத்து நம்ம நல்லா உயர்ந்திருக்கோமா, அதாவது மனிதவள மேம்பாடு உயர்ந்திருக்கா, அதாவது உயர்ந்த மனிதவள மேம்பாடு கொண்ட நாடா, மிக அதிகமான மனிதவள மேம்பாடு கொண்ட நாடா, இல்லை மிதமான மனிதவள மேம்பாடு கொண்ட நாடா, இல்லை குறைவான மனிதவள மேம்பாடு கொண்ட நாடான்னு பிரிப்பாங்க, சரியா? அதன்படி நம்மளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.685. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு ஸ்லாப் இருக்குது. ஓகேங்களா? 0.550 ஆரம்பிப்பாங்க. நமக்கு தேவை இது மட்டும் சொல்லு. இப்போ இந்த ஸ்லாப் பார்த்தீங்க அப்படின்னா 0.60 0.699 வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா மீடியம்க்கு. இப்போ இந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 0.600 0.699 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் அடைந்த நாடு. ஓகேங்களா? நம்மளோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0.685. நம்ம பெரும்பாலும் நிறைய காலகட்டங்களில் மிதமான மனிதவள மேம்பாடு அடைந்த நாடாக தான் இருக்கிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிதமான மனிதவள மேம்பாடு அடைந்த நாடாக தான் இருக்கிறோம். ஒரு முழுமையான மனிதவள மேம்பாடு, அதாவது முழுமையானன்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்த மனிதவள மேம்பாடு, மிக உயர்ந்த மனிதவள மேம்பாடு அடைந்த நாடா இந்தியா வந்து இன்னும் மாறலை. ஓகேங்களா? இதில் மொத்தம் 4 ஸ்லாப் இருக்கும். 4 வேணா எழுதி கொடுத்துட்டா? இதில் நல்லா பார்த்துக்கோங்க. ஜீரோ பாயிண்ட் 0.550. இந்த 0.550க்கு கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரி. 0.550 0.699 வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா மீடியம். 0.700 0.799 வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா ஹை. 0.799க்கு விட அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா வெரி ஹை. இந்த 4 ஸ்லாப் தான். ஆனால் இந்த மீடியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 600 699 போடுவாங்க. சில இடங்களில் 550 699 போடுவாங்க. பட் அஃபீஷியல் வெப்சைட்டில் இப்போ தான் கிராஸ் செக் பண்ணேன், 550 699 வரைக்கும் போட்டிருக்காங்க. நம்மளோட வேல்யூ வந்து 0.689. ஸோ நம்ம மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரி. அடுத்து இது வந்து இந்தியாவோட 2023க்கான வேல்யூ யூஎன்டிபியோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். 2023யோட ஹெச்டி வேல்யூ என்ன? 0.685. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் 72 இயர்ஸ். எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் 12.95, அங்கே 13 கொடுத்துருந்தாங்க. மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் 6.88, அங்கே 6.9 கொடுத்துருந்தாங்க. இது அஃபீஷியல் வெப்சைட் தான். கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டா 9047. அடுத்து 1990 மற்றும் 2023 இடையில இந்தியாவோட மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பு 0.446 0.685 உயர்ந்திருக்கு. அதாவது 53.6%. ஃபர்ஸ்ட் ஹெச்டி டேட்டா 1990 யூஎன்டிபி வெளியிட்டாங்கல்ல, அதுக்கும் இப்போ கடைசியாக வெளியிட்டதுக்கும் உள்ள அந்த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 53.6%. அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், பிறப்பின் போது ஆயுள் எதிர்காலம் இருக்கு இல்லையா, அது வந்து 13.38 ஆண்டுகள் வந்து மாறி இருக்கு. எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பாண்டுகள் 4.75 ஆண்டுகள் மாறி இருக்குன்னா உயர்ந்து இருக்குன்னு அர்த்தம். சராசரி பள்ளி படிப்பாண்டுகள் 4.10 ஆண்டுகள் மாறி இருக்கு. நமக்கு மொத்த தேசிய உற்பத்தி, அதாவது தனிநபர் வருமானத்தின் மொத்த தேசிய உற்பத்தியின் அடிப்படையில் தனிநபர் வருமானம் 317.4% உயர்ந்திருக்கு. அப்போ
1990க்கும் இப்பைக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்கலாம். அதுக்கு இந்த பேஜ். அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம 1990ல் என்ன வேல்யூ, அதுக்கப்புறம் 2019, 20, 21, 22, 23 இந்த காலகட்டங்களில் வேல்யூ என்ன, வேர்ல்டு ஆவரேஜ் என்ன, ரேங்க் என்ன, நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் என்ன, இது அப்படியே கொடுத்துருக்குறேன். அடுத்து முதல் 3 நாடுகள், கடைசி 3 நாடுகள். இப்போ 2023ல் முதல் 3 நாடுகள் என்ன? ஐஎன்எஸ், ஐஸ்லாண்டு, நார்வே, சுவிட்சர்லாந்து. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் மாறி மாறி வருவாங்க. ஐஸ்லாண்டு, நார்வே, சுவிட்சர்லாந்து, ஐஎன்எஸ் 2023ல் முதல் 3 நாடுகள். கடைசி 3 நாடுகள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், சொமாலியா, சவுத் சூடான். கடைசி 3 நாடுகள் வந்து பெரும்பாலும் கேட்டதில்லை, முதல் 3 நாடுகள் தான் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரிக்ஸோட ஒப்பீடு பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் 89, ரஷ்யா 59, சீனா 75, தென்னாப்பிரிக்கா 110. நம்ம 130ல் இருக்கிறோம். எல்லாரும் நம்மளை விட முன்னாடி தான் இருக்கிறாங்க. இந்தியாவோட அண்டை நாடுகள்னு பார்த்தோம்னா சீனா 75, இலங்கை 78, பூட்டான் 127. இவங்க எல்லாருமே இந்தியாவோட தரவரிசையில் மேலே இருக்கிறாங்க. வங்கதேசம் 130வது இடத்துல, நம்மளும் வங்கதேசம் ஒரே ரேங்க் தான். நேபாளம் 145, மியான்மர் 149, பாகிஸ்தான் 168. இந்த இடங்கள் வந்து இந்தியாவோட கீழே இருக்கிறாங்க. இது இந்தியாவுக்கான அண்டை நாடுகள். சரியா? ஓகே. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா ஹெச்டிஐ மட்டும்தான். இதில் இதை தாண்டி ஐஹெச்டிஐ இருக்கு, பிஹெச்டிஐ இருக்கு, ஜிடிஐ இருக்கு, ஜிஐஐ இருக்கு, எம்பிஐ இருக்கு. சரியா? இது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் ஹெச்டிஐ மட்டும்தான் தேவைன்னு நீங்க, அதனால தான் அதை மட்டும் எடுத்து கொடுத்தேன். இப்போ இதை தாண்டி இல்லை சார் எனக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கும் கொடுக்குறேன். அஸ் யூஷுவல் நம்மளோட காலாக் அகாடமியில் பாங்கன் ஜிஎஸ் பேட்ச், நுண்ணுரை அப்படிங்கிற தமிழ் பேட்ச் 2 பேட்சும் சேர்த்து வேணும் அப்படின்னா 2999 ஜிஎஸும் தமிழும் 2மே சேர்த்து கிடைக்கும். இதுக்கப்புறமேட்டு நம்மளோட அஃபீஷியல் ஆப் காலாக் அகாடமி ப்ளே ஸ்டோரில் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் பற்றின டீட்டெயில் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து டவுட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.